இன்றைய தினம் நடைபெறுகின்ற இந்த மாநில சிறப்பு மாநாட்டினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பாலசுப்ரமணியம் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிருக்கின்ற மாநில கன்வீனர் தோழர் ராஜசேகர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய தோழர்களே, எனக்கு முன்பாக மிக சிறப்பான உரையை நிகழ்த்திவிட்டு சென்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பொதுச் செயலாளர் மாநில மக்களவை உறுப்பினர் டாக்டர் து. ரவிக்குமார் அவர்களே, தோழர்கள் வெளில போகக்கூடாது, ஹவுஸ்குள்ள உட்காருங்க ப்ளீஸ். ஹலோ தோழர்கள், அவர்கள் இருக்கையில் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிக சிறப்பான உரையை நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற மக்களவை மாநில உறுப்பினர்கள் உங்களுடைய கோரிக்கைகளுக்காக நாடாளுமன்றத்தில் முழங்குவார்கள் என்ற உறுதிமொழியையும் அளித்துவிட்டு சென்றிருக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்புள்ள தலைவர் மரியாதைக்குரிய டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய மாநில குழு உறுப்பினர் அருமை நண்பர் சகோதரர் ஏ. ஆறுமுக நயினார் அவர்களே, எனக்கு பின்னால் பேச இருக்கின்ற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினருமான தோழர் கே. செல்வப்பிரந்தை அவர்களே, இங்கே கருத்துரை வழங்க இருக்கின்ற தோழர்கள் பாலகிருஷ்ணன் அவர்களே, தோழர் மோகன் அவர்களே, தோழர் கோவிந்தராஜ் அவர்களே, தோழர் ராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கூடிய தோழர்களே, சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்டுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது பாட்டாளி மக்களுக்கான கட்சி, உழைக்கும் மக்களுக்கான கட்சி, உடலாலும் சிரத்தாலும் உழைக்கக்கூடிய மக்களுக்கான கட்சி. எனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்றென்றும் உங்களுடைய கோரிக்கைகளுக்காக துணை நிற்கும், அதற்காக போராடும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாடு தவிர்க்க முடியாமல் உங்களால் நடத்தக்கூடிய நிலைமை இந்த அரசு ஒன்றிய அரசு உருவாக்கி இருக்கிறது. இந்த கோரிக்கைகள் மிக நியாயமான கோரிக்கைகள். ஒன்றிய அரசு உடனடியாக பென்ஷனுக்கான வேலிடேஷன் சட்டத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த வேலிடேஷன் சட்டம் என்பது உழைக்கும் மக்களுக்கு எதிரானது, பென்ஷனர்ஸுக்கு எதிரானது. எனவே இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும். அதில் மிக மோசமான பல்வேறு அம்சங்களாக இருக்கு, அது உங்களுக்கு நல்லா தெரியும், பேச பொருள் சொல்ல இருக்கின்றார்கள். அதே போலவே 8வது ஊதிய குழுவின் பணிக்கான குறிப்பாணையில் ஓய்வூதிய திருத்தத்தை இணைத்திட என்ற கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். அதுவும் நியாயமான கோரிக்கை. அது மட்டுமல்லாமல் நிதி பங்களிப்பு இல்லாத ஓய்வூதிய செலவு என்ற சொற்றொடரை நீக்கணும் சொல்லுங்க. நிதி பங்களிப்பு அவசியம். நிதி பங்களிப்பு செய்யாத ஒன்றிய அரசு, நிதி பங்களிப்பு இல்லாத நிதியை ஒதுக்காத ஒன்றிய அரசாங்கம் அதை ஏதோ வேஸ்ட் இருக்கு. அப்போ அந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை சேர்த்திருக்காங்க. அதை தெளிவாக சுட்டி காட்டியிருக்கின்ற மக்கள் மத்தியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அந்த கோரிக்கையை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக ஆதரிக்கிறது. அதே போல BSNL ஓய்வூதியர்களுக்கு 1/1/2017 முதல் ஓய்வூதிய மாற்றத்தை, அதாவது ஓய்வூதியத்தை உயர்த்தணும். அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தாமல் இருக்கிறது உயர்த்த வேண்டும். ஏன்னா அந்த மாற்றம் ஈட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உலக வங்கியுடைய வார்த்தை. மின்கட்டணம் உயர்வுனாக மின்கட்டணம் திருத்தம்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஓய்வூதியத்தை உயர்த்துறதுங்கிறதா சரியானது. எனவே அந்த ஓய்வூதியத்தை உயர்த்தணும், அதை இந்த அரசு செய்யவில்லை. எனவே இந்த 4 கோரிக்கைகள் மிக முக்கியமான கோரிக்கைகள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோரிக்கைகளை முழுமையாக ஆதரிக்கிறது. அதே போல எனக்கு முன்பு பேசுகின்ற மரியாதைக்கு ஒரு நயினார் சொன்னார், இந்த அரசாங்கம் ஒரு கார்பரேட் அரசாங்கம், இந்த அரசாங்கம் ஒரு முதலாளித்துவ அரசாங்கம், இந்த அரசாங்கம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்கான அரசாங்கம் இல்லை என்பதை தெளிவாக சொன்னார். அதை விட கூடுதலாக நான் சொல்ல விரும்புகின்றேன், இந்த ஒன்றிய பாஜக அரசு என்பது வெறும் கார்பரேட் அரசு மட்டும் இல்ல, சர்வதேச நிதி மூலதனம் உலக வங்கி என்ன சொல்லுதோ அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கார்பரேட் அரசாங்கம் மோடி அரசாங்கம். அது மட்டுமல்ல, அது இந்துத்துவ அரசாங்கம். இது மிக மோசமான பிற்போக்கான அரசாங்கம். 1930 ஜெர்மனியில் பாசிசம் வந்த பொழுது, தலை நீக்க பொழுது ஹிட்லர் என்ன செய்தாரோ அதை இந்த ஒன்றிய மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் செய்த காரியமே தொழிலாளி வர்க்கத்தை உரிமையில பறித்தது தான். அதுபோல கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்தது. பெண்கள் வேலைக்கு வரக்கூடாது, அவங்க வீட்டிலே இருந்து வேலை செய்யணும், கணவனை பார்த்துக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், முதியோர்களை மாதிரி முதியோர்களை பார்த்துக்கணும், அந்த வேலைக்கு தான் நீங்கள் லாய்க்கு. எனவே எல்லா பெண்களும் டிஸ்மிஸ், யாரும் வேலைக்கு வராங்க, எல்லாம் வீட்டு வேலையை பாருங்க.
என்று சொல்லக்கூடிய மிக மோசமான நடவடிக்கைகளை ஹிட்லர் எடுத்தார். அதே வேலையை தான் இன்னைக்கு மோடி அரசு செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த அரசாங்கம் பாசிசம் சொல்லக்கூடிய அரசாங்கம். RSS பிஜேபி என்பது பாசிச அமைப்புகள். எனவே இந்திய நாட்டை இந்துத்துவப்பட்ட பாசிசத்தில் தள்ளுவதற்கான முயற்சி இந்த மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இது நாடு முழுவக்கூடிய உழைக்கும் மக்களுடைய உரிமையை பறிக்கிறது, தொழிற்சாலை மக்களுடைய உரிமையை பறிக்கிறது. 44 தொழிலாளர் சட்டங்களை ரத்து செய்துவிட்டு அதுக்கு பதிலாக வெறும் 4 சட்ட தொகுப்புகளாக சுருக்கிவிட்டது, குறுக்கிவிட்டது. மிகப்பெரிய அளவுக்கு தொழிலாளர்களுக்கு பாதிப்பு. தொழிலாளர்கள் இந்தியாவில் இதுவரை போராடி பெற்ற அனைத்து உரிமையும் மோடி அரசாங்கம் பறித்து விட்டது. அதை போலவே தான் பென்ஷன் பெறுகின்ற உரிமையை மோடி அரசாங்கம் பறிக்க நினைக்கிறது. ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கிடையாது. அது பென்ஷன் பெறவனுக்கு எதுக்கு திரும்ப சம்பளம் வருது, எதுக்கு ஊதியம் வருது? அவங்கெல்லாம் இருக்க வேண்டியதே இல்லை, லாயக்கே இல்லை. அது இந்த ஊதியத்தை கூட கொடுக்கக்கூடாது என்பது அவங்க அப்பட்டமான எண்ணம், உணர்வு. எனவே தான் பென்ஷனர்ஸுக்கான ஓய்வூதியர்களுக்கான உரிமையை பறிக்கிறாங்க. பென்ஷன் என்பது ஓய்வூதியம் என்பது சலுகை அல்ல, பிச்சை அல்ல. அது தொழிலாளர்களுடைய உரிமை, ஒவ்வொரு தொழிலாளியுடைய உரிமை. அது கொடுக்கப்படாத ஊதியம். எனவே கொடுக்கப்படாத ஊதியத்தை பெறக்கூடிய உரிமை ஒவ்வொரு தொழிலாளிக்கும் உண்டு, உழைக்கும் வர்க்கத்திற்கு உண்டு, எல்லா பணியாளர்களுக்கும் உண்டு. அந்த உரிமையை மோடி அரசாங்கம் பறிக்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. இப்போ நம்முடைய ஆர்மோனியர் தோழர் அவர் ஒரு பென்ஷன் நினைக்கிறார், விஆர்எஸ் வாங்கிட்டு தான் வேலைக்கு வந்தாங்க. அது அவர் ரொம்ப உணர்ச்சிகரமாக பேசினார். அதே போல எனக்கு அந்த உணர்ச்சிகரமான இது உண்டு. என்று சொன்னால், நான் எம்பிபிஎஸ் படிக்கிற பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் அவையில் வந்துட்டேன். கிட்டத்தட்ட முழு நேரம் ஊழியர். எனக்கு கட்சியில வேலை கிடையாது, சொந்த இதுவும் கிடையாது. எனவே என்னன்னாக்க, இப்போ நான் வாழ்றது பென்ஷன்ல. யாருடைய பென்ஷன் தெரியுமா? என்னுடைய ஒய்ஃபு டாக்டர் சாந்தியுடைய பென்ஷன். அவங்க கேட்குற இஎஸ்சியில் ஒர்க் பண்ணாங்க. அவங்க கிட்டத்தட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் விஆர்எஸ் வாங்கிட்டு அவங்களும் கட்சியில் பார்க்குறது தோழர்கள் தெரியும். ஏன்னா அவங்க பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. பென்ஷன் தான் வாங்குறாங்க, ஏடிஎம் கார்டெலாம் ஏட்டு தான் இருக்கு. அவங்க ஊதியம் ஆரம்பத்துலேருந்து ஏடிஎம் கார்டு ஏட்டு தான் இருக்கு. ஏடிஎம் கார்டு ஒன்று வந்த பிறகு ஏடிஎம் கார்டு ஏட்டு தான் இருக்கு. அவங்களுக்கு ஆனாதுக்கெல்லாம் உரிமையோட கொடுத்து வச்சிருக்காங்க. எனவே ஒன்றும் செய்ய முடியாது. 6 மணி நேரம் தெரியும், அங்கே அதெல்லாம் பழிக்காது. எனவே ஏடிஎம் கார்டு ஏட்டா பாக்கெட்டில் தான் இருக்கு. எனவே எதுக்காக சொல்லுங்களாக்க, நம்ம வாழ்றது பென்ஷனால தான். எனவே அந்த பென்ஷனை டாக்டர் சாந்தியில் ரொம்ப கவலைப்பட்டாங்க. என்ன பென்ஷனே உயராமல் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு ஆளும், அதாவது ஒவ்வொரு பே கமிஷன் வருகின்ற பொழுது எப்படி எல்லா ஊழியர்களுக்கும் பே கமிஷனை சலுகை வரணும், அந்த அடிப்படையில் பே கமிஷனை ஊதியத்தை உயர்த்தணும். அவ்வாறு உயர்த்துகின்ற பொழுது பே கமிஷனுடைய பரிந்துரை அடிப்படையில் தற்பொழுது பணியில் உள்ள பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் பென்ஷனர்ஸுக்கு உயர்த்தக்கூடாது சொல்லி எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அது எவ்வாறு ஏற்றுக்கொள்வது? அவ்வாறு உயர்த்தக்கூடாது என்பதுதான் வேலிடேஷன் ஆக்ட். அதாவது இங்கே இருக்கிறீங்க, அப்போ நியாயமா இல்லையா? அப்போ எனக்கும் பாதிக்கப்படுதா இல்லையா? டாக்டர் சாந்தியுடைய பென்ஷன் இருந்தாலும் எனக்கு நல்லது. அப்போ அது பாதிப்பா இல்லையா? அது மட்டும் இல்லை, கூடுதலாக சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய அப்பா அம்மா 2 பேரும் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ். அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஆசிரியர் வாங்கக்கூடிய ஊதியத்தை விட கூடுதலாக பென்ஷன் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்க 2 பேரும் உயிரோடு இல்லை. நான் எம்பிஎஸ் படிச்சுட்டு சம்பாதிக்கலை. ஒவ்வொரு கட்சி வேலைக்கு வரப்போ ஆரம்பத்தில் வருத்தப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. வீட்டுக்கு போகிறப்ப எல்லாம் எங்கள் அப்பாக்கிட்ட நான் வரேன்னு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும், அவர் பேங்க்கில் பென்ஷன் பணத்தை பேங்க்கில் வித்ரா பண்ணி சட்டை ட்ரோசர் பாக்கெட் வச்சுக்குவார். நான் திரும்ப ஊர்லேருந்து கிளம்பி வர்றப்ப தஞ்சாவூரில் கட்சி ஆஃபீஸில் தங்கியிருப்பேன். உங்கள்கிட்ட காசுலாம் இருக்காது, இருந்தா போகிறப்ப வச்சுக்கன்னு ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா அவர் பென்ஷன் பணத்துலேருந்து 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருப்பார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையே பென்ஷனில், பொது வாழ்க்கையில் இருக்கோம், கமிஷன் வாழ்க்கையில் இருக்கோம்னாக்க என்னுடைய அப்பா அம்மாவோட பென்ஷனு, அது பிறகு என்னுடைய மனைவியோட பென்ஷன். அப்போ இது இல்லை நான் எப்படி வாழ முடியும்? என்னுடைய வாழ்க்கைக்காக சொல்ல எப்படி பென்ஷன்ஸ் வாழ முடியும்? ஓய்வூதியம் என்பது அடிப்படையான உரிமை. ஒவ்வொரு தொழிலாளியும் தன்னுடைய ஒவ்வொரு உழைப்பாளியும் தங்களுடைய கடந்த கால உழைப்பு சக்தியை இந்த சமூகத்தில் செலுத்திருக்கிறார்கள். அவருடைய லேபர் ஃபோர்ஸ், அந்த உழைப்பு சக்தியை யாருக்காக செலுத்துறாங்க? இந்த சமூகத்தில் செலுத்துறாங்க. ஒரு டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், ஒரு விவசாயியாக இருக்கலாம், அது யாராக வேணாலும் இருக்கலாம், பிஎஸ்எல் எம்ப்ளாயாக இருக்கலாம், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊழியராக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அவருடைய உழைப்பு சக்தி யாருக்காக செலுத்தப்பட்டுச்சு? அந்த உழைப்பு சக்தியை இந்த சமுதாயத்துக்காக உழைப்பு செலுத்திருக்கிறாங்க. அது கடந்த உழைப்பு.
அந்த கடந்த கால உழைப்பினர்கள் நிகழ்கால உழைப்பு சக்தியை நம்ம நிகழ்கால உழைப்பு நாடுகளில் ஈடுபடுத்த முடியுமா? நாம் எல்லாரும் கடந்த கால உழைப்பு சக்தியால் பெற்ற பலனுடைய விளைவு தானே நம்ம. அப்ப அந்த கடந்த கால உழைப்பு சக்தி மரியாதை வேணுமா இல்லையா? அவன் உருவாக்கியதானே எல்லாமே. அப்ப கடந்த கால உழைப்பு சக்தியை ஏதோ ஸ்பென்ட் ஃபியூல் மாதிரி தூக்கிடலாமா? நியூக்ளியர் ரியாக்டர்ல வந்து யுரேனியம் ராட் வச்சிருப்பான். அந்த யுரேனியம் ராட் ஸ்பென்ட் ஆகி தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கான அமைப்போடு தூக்கி போட்டுருவாங்க. ஏன்னா ஸ்பென்ட் ஃபியூல். அதே போல் இன்னைக்கு அந்த ஸ்பென்ட் ஃபியூல் பயனுள்ளதா இருக்கு. ஆனா அது கூட நம்ம லாய்க்கில் இருக்கிற மாதிரி நீ எல்லாம் வேலை செஞ்சியா, வேலை பார்த்தியா, இதோட சரி, உனக்கு பென்ஷன் கிடையாது, ஒண்ணு கிடையாது, நீ பிச்சை எடுக்கிறது வாழ்ந்துக்க, அதை பத்தி கவலை இல்லை என்பதுதான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் ஒழித்து கட்டியது. அப்ப அது ஒழித்து கட்டியது மட்டுமல்லாமல் இன்றைக்கு பென்ஷன் ஆகக்கூடிய ஓய்வு ஊதியருடைய அனைத்து உரிமையிலும் ஒன்றிய அரசு பறிக்கிறது. எனவே பே கமிஷன் நடவடிக்கை வருகின்ற பொழுது ஒரு பணியக்கூடிய ஊழியருக்கு பணியாளருக்கு என்ன சலுகைகள் உண்டோ, என்ன ஊதிய உயர்வு உண்டோ, அதே உரிமைகள் சலுகைகள் பென்ஷனுக்கு வழங்கப்பட வேண்டும், ஓய்வுகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கேட்கக்கூடிய கோரிக்கை. அது மட்டுமல்ல, அது நியாயமான அளவில் இருக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்டுடைய பொதுச் செயலாளர் இருந்த மத்திய உள்துறை அமைச்சர் பதவி வைத்த இந்திரஜித் குப்தா அவர்கள் தலைமையில் 5வது பே கமிஷன் என்று நினைக்கின்றேன். அந்த பே கமிஷன் அமைக்கப்பட்டது. அவ்வாறு பே கமிஷன் அமைக்கப்படுகின்ற பொழுது அவர் தான் அந்த கமிஷன் தான் முதல்ல சொல்லிச்சு, ஒவ்வொரு பே கமிஷன்லையும் அந்த ஊதிய உயர்வு என்பது 20% இருப்பதாக 40% உயர்த்தப்பட என்ற கோரிக்கை வைத்து நிறைவேற்றப்பட்டது. ஏன் தெரியுமா? அவர் கம்யூனிஸ்ட். மார்க்சிஸ்டா இந்திய கம்யூனிஸ்டா பிரச்சனை இல்லை. இந்திரஜித் குப்தா கம்யூனிஸ்ட். எனவே தொழிலாளி வர்க்கம் செஞ்சார். 40% உயர்த்தலாமா? அந்த அளவு உயர்த்த சரியா? நாட்டுடைய பொருளாதாரமே வீழ்ச்சி அடைஞ்சிருமே, எல்லாமே நிர்மூலமாயிருமே. இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முதலாளிகளும் வந்து கூப்பிட்டு விட்டாங்க. நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சிலாம் போயிடும், தொழில் வளர்ச்சி போயிடும், சாலை போட முடியாது, அதை போட முடியாது, வளர்ச்சி திட்டங்கள்லாம் கெட்டு போயிடும். இந்திரஜித் குப்தா கமிஷன் செய்து அதை நடைமுறைப்படுத்தாமல் கேள்வி வைக்கின்ற பொழுது இதை செய்தே தீர என்று சொல்லி உறுதியாக நின்றவர் இந்திரஜித் குப்தா அவர்கள் என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சனை இல்லை. தொழிலாளி வர்க்கத்துக்கு, பாட்டாளி வர்க்கத்துக்கு, உழைக்கும் மக்களுக்கு அவருடைய உரிமைகளுக்காக எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, அது கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியாக இருந்தாலும் சரி, அங்கே நிற்பது ஏஐடியூசி சிஐடியு. எனவே அதில் உறுதியாக என்று நாங்கள் குரல் கொடுக்கின்றோம், போராடுகின்றோம். எனவே அந்த வகையில் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நியாயமான கோரிக்கை. ஒரு பக்கம் நீங்கள் வந்து வேல்டேஷன் ஆக்டை ரத்து பண்ணணும் அப்படின்னு கோரிக்கைலாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் நியாயமான கோரிக்கை தான். இன்னொரு பக்கம் நான் அதிகமாக உங்களுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னாக்க, அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீமை ஒழிச்சு கட்டுறாங்க. மிக மோசமான திட்டம். அவங்க என்ன பண்றாங்க, நேஷனல் அசூரன்ஸ் கம்பெனி இந்தியா லிமிடெட், அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அது என்னன்னாக்க, நீங்க ஒரு 70% போடணும், அவங்க ஒரு 30% போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு நீங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து உருவாக்கணும். அப்ப அதுக்கு வந்து அவங்க சலுகை கொடுக்குறாங்க. என்னன்னாக்கா அது ஜிஎஸ்டி கிடையாது, அதுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, அது சலுகை அமைச்சிருக்காங்க. அதே போல ஒரு தொழிலாளிக்கு ஓய்வு பெற்ற பிறகு அல்லது பணியில் இருக்கின்ற பொழுது முழுமையான மருத்துவ சேவை ஏற்க வேண்டியது அரசுடைய கடமை. அந்த பொறுப்பிலிருந்து ஒன்றிய அரசு விலகிவிட்டு என்ன பண்றாங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ல திணிக்கிறாங்க. அது என்ன சொல்றான், அடிஷனல் சொல்றான். அவன் என்ன சொல்றான், அடிஷனல் ஏற்கனவே பெனிஃபிட்டோட சேர்த்துன்னு ஒரு வார்த்தையை போட்டிருக்கான். ஆனா எத்தனை நாளைக்கு நீடிக்கிறதா பிரச்சனை. அப்ப எத்தனை நாளைக்கு நீடிக்கிறது பிரச்சனை. அப்ப என்னன்னாக்க, உங்க எல்லாத்தையுமே உங்களுடைய மருத்துவ செலவை அரசு ஏற்றுக்கொள்ளாது, அந்த பொறுப்பு எங்களுக்கு இல்லை. அதான் உலக வங்கி சொல்லுது, அதான் சர்வதேச நிதி உலகம் சொல்லுது. யாருக்கும் பென்ஷன் கொடுக்காத, யாருக்கும் ஊதியத்தை உயர்த்தாத, யாரும் பர்மனன்ட் எம்ப்ளாய் போடாத, எல்லாம் கான்ட்ராக்ட்ல போடு, அவுட் சோர்சிங்ல போடு, ஃபயர் எப்போ வேணாலும் வேலைக்கு எடுத்துக்க, எப்போ வேணாலும் நீக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக வச்சுக்கோ, அப்புறம் தூக்கி போட்டுரு. அந்த ஸ்கீம்ல வந்துருச்சு. அப்போ ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு. குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் பணியமர்த்தப்ப ஒரு 3 மாசம் தான் வேலை, 6 மாசம் தான் வேலை, ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் அதே கொண்டு வந்திருக்கிறாங்க. எவ்வளவு ஒரு மோசமான திட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் என்ற திட்டத்தை கூட முடக்கக்கூடிய வகையில் இந்த ஒன்றிய அரசு செயல்படுகிறது. அப்ப நீங்க வந்து உங்களுடைய சொந்த காசுல இருந்து இன்சூரன்ஸ் பணத்தை போடணும், மீதி அந்த கம்பெனி போடுமா? அந்த கம்பெனி எத்தனை நாளைக்கு போடணும்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி போடுகின்ற பொழுது 50% 72% கன்செஷன் கொடுப்பாங்களா, 70% 30% 28% கன்செஷன் கொடுப்பாங்களா? அப்ப இதெல்லாம் ஏமாத்தி இந்த வேலை. அப்ப இது போன்று ஏமாற்றி உங்களை எல்லாம் திட்டத்தை கொண்டு வந்த பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இன்சூரன்ஸ், அதாவது ஹெல்த் ஸ்கீம் என்பதே இருக்காது, எந்த மாதிரி சலுகை இருக்காது.
நீங்க ஒண்ணு இன்சூரன்ஸ் கட்டணும், இல்லைன்னு சொன்னால் உங்களை ஒட்டுமொத்த மருத்துவ செலவுகளும் சொந்த பாக்கெட்ல இருந்து செலவு செய்யக்கூடிய மோசமான திட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வருகிறது. இது போன்று ஏராளமாக தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிரான திட்டத்தை ஒன்றிய அரசு நடைமுறை சொன்னால் இப்படிப்பட்ட அரசு இந்தியாவில் நீடிக்கலாமா என்பதை கேள்வி. எனவே இந்த ஒன்றிய அரசாங்கம் ஒரு மதவெறி பிடித்த அரசாங்கம், மக்களை பிளவுபடுத்துகிறது. மதத்தை ஒரு போதை மருந்தாக பயன்படுத்தி, ஒரு மயக்க பிஸ்கட்டாக பயன்படுத்தி அது ஒர்க்கிங் கிளாஸுடைய போராட்டங்களை முனைமடுங்க பார்க்கின்றது. ஒர்க்கிங் கிளாஸ் உழைக்கும் மக்களை பிளவுபடுத்த பார்க்கிறது. அதே சமயத்தில் அந்த மயக்க பிஸ்கட்டை கொடுத்தது திரை மறைவுள்ள கார்பரேட்டுகளுக்கு எல்லா விதமான சலுகையிலும் வாரி வாரி வரக்கூடிய அரசாங்கத்தான் மோடி அரசாங்கம் இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட போக்கை அனுமதிக்க முடியாது. எதிர்காலத்தில் இந்த மாநாட்டில் தீர்மானம் போட்டு நீங்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த தீர்மானங்களுக்கு, அதை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முழுமையாக துணை இருக்கும். நாங்களும் களத்தில் உங்களோடு தோளோடு தோல் இருப்போம் என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி பாராட்டி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து உங்கள் போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும், மாநாடு வெல்லட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.